சம்மர் டைமில் கூட காலையில் எந்திரிச்ச உடனே 10 தும்மல் போடுறீங்களா? பெட்லேருந்து எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே தும்மல் வந்துட்டே தான் இருக்குது, கொஞ்சம் நேரம் போனால் தான் அது செட்டில் டவுன் ஆகுதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த பதிவை முழுசாக பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு அடுக்கு தும்மல் வருது, சளியெல்லாம் பிடிக்கல, ஆனால் அந்த ஸ்னீசிங், அதாவது காலை எழுந்த உடனே சீசன்ஸ் இல்லாமல் வின்டர்லேயும் வருது, சம்மர்லேயும் வருது, கண்டினியூஸாக அந்த ஸ்னீசிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா இது என்ன உணர்த்துது? பாடியில் என்ன பிரச்சனையாக இருக்கக்கூடும்? நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்து எந்த சேஞ்சஸும் நாங்கள் உணரலை, இதுக்கு என்ன தான் காரணமாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்கன்னா இந்த பதிவை முழுசாக பாருங்கள். கண்டிப்பாக ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், இதுக்கான தீர்வு என்னன்றதும் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ இந்த ப்ராப்ளம் நீங்கள் சில வருஷங்களாக ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அல்லது சில மாதங்களாக ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க இல்லையா? நல்லா கவனித்து பாருங்கள். இந்த ப்ராப்ளம் எப்போ அரைஸ் ஆச்சோ அப்போலிருந்து உங்களுக்கு மோஷனில் சிரமம் இருந்துகிட்ருக்கணும். என்ன இருக்கணும்? இல்லைங்க, நாங்கள் ஒரு நாளைக்கு 4-5 தடவை மோஷன் போயிடுறோம், 2-3 தடவைக்கு மேலே மோஷன் போயிடுறோம், இது நார்மலில் தானே நினச்சிட்ருக்கீங்க. கண்டிப்பாக இதுதாங்க ப்ராப்ளம். மோஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு நாளைக்கு ஒரு தடவை போகணும் அப்படிங்கிறது ஒரு நார்மலான கண்டிஷன். அந்த ஒரு தடவைக்கு மேலே 2 தடவை போகிறேன், டைம் இல்லாமல் போகிறேன், 2-3 தடவை போகிறேன், சாப்பிட்ட பிறகு தான் மோஷன் வருது, எப்போ மோஷன் போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலே இல்லை, மோஷன் போகணுன்ற ஒரு உணர்வே வரமாட்டேங்குது, சில மருந்துகளோ சில உணவுகளோ, அதாவது பழம் வகைகள், கீரை வகைகள்லாம் சாப்பிட்ட பிறகு தான் மோஷன் ஃப்ரீயாக இருக்குது, டீ குடித்தாதான் மோஷன் போகுது, இந்த மாதிரி கண்டிஷன்ஸோடவே நான் மோஷன் போயிட்டுருக்கேன். இந்த மாதிரி எல்லாம் நிலைகளில் கண்டிப்பாக நான் சொன்ன ஏதாவது ஒரு நிலையில் நீங்கள் இருக்கக்கூடுங்க. இதுதான் உங்களோட இந்த ஸ்னீசிங்க்கு காரணம். நீங்கள் யோசிக்கலாம், நான் ஸ்னீசிங், அதாவது நான் லங்ஸ் பற்றி, அதாவது நுரையீரலை பற்றி நான் சொல்லிகிட்ருக்கேன், இவங்க என்ன லார்ஜ் இன்டெஸ்டைன் மலக்குடலை பற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக ஒன்றோட ஒன்று சம்மந்தம் இருக்குங்க. அக்குபஞ்சரில் 5 எலிமெண்ட்ஸ் தியரின்னு ஒன்று இருக்குது. அதில் காற்று அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு எலிமெண்ட்டாக வருது. இந்த காற்று சார்ந்த உறுப்பு அப்படின்னு சொல்லப்படுறது 2 உறுப்பை சொல்கிறாங்க. ஒன்று பெருங்குடல் அல்லது மலக்குடல் லார்ஜ் இன்டெஸ்டைன், இன்னொன்று லங்ஸ் அல்லது நம்மளோட நுரையீரல்னு சொல்கிறாங்க. இந்த 2மே காற்று சார்ந்த உறுப்பு. லங்ஸ் காற்று சார்ந்த உறுப்பு, எப்படி மலக்குடல் காற்று சார்ந்த உறுப்பாக இருக்கக்கூடும்? நல்லா கவனிச்சு பாருங்கள். நுரையீரல் காற்று சார்ந்த உறுப்பு, பெருங்குடல்லையும் காற்று பிரியும் அப்படிங்கிறத நம்ம உணர முடியும். கீழ் வழியாக காற்று பிரியறது ஃப்ளேட்லென்ஸ். ஸோ இதுக்கும் அதுக்கும் டைரெக்டாக சம்மந்தம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி. ஒன்று ப்ராப்ளம் ஆச்சுன்னா அஃப்கோர்ஸ் இன்னொன்றில் ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கிற ட்ரீட்மெண்ட் உங்கள் நுரையீரலுக்கு, எடுக்க வேண்டிய சிகிச்சை உங்களோட மலக்குடலுக்கு. அக்குபஞ்சர் கண்டிப்பாக ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள்.